யாழிசை போல் இனிமை தரும் என் ஏழிசை அன்னை தமிழை வணங்கி சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பகுத்து ஆய்த்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அனைவருக்கும் மற்றும் ஏனையோர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி விவசாயியாக வந்த நான் உங்கள் மித்ரா. உழவுக்கு வந்தனை செய்வோம் என்றான் பாரதி. ஆனால் படித்தால்தான் வேலை, கை நிறைய சம்பளம் என்று சொல்லி தரும் சமூகம், விதைத்தால்தான் சோறு என்று சொல்லித்தர மறந்ததன் விளைவும் நாகரிக வாழ்க்கையில் நாற்று வாசனையும் சேற்று வாசனையும் நாற்றமாய் தெரியுது. மும்மாறி பெய்த மழை, முப்போகம் விளைநிழல், பசுமையால் செழித்த பூமி, இயற்கையால் கிடைத்த உணவு, 6 மாத பயிரால் ஆயுசு 100, 3 மாத பயிரால் ஆயுசு பாதி, இயற்கை சீற்றங்கள், விளைபொருளுக்கு உரிய விலையின்மை என பல சவால்களை சந்தித்தாலும் நம்பிக்கையை மட்டும் துணையாக கொண்டு நம்மை வாழ வைக்கும் தெய்வம் விவசாயி. நீங்கள் விவசாயம் செய்யவில்லை என்பதற்காக விவசாயியின் அழிவை வேடிக்கை பார்க்காதீர்கள். நாளை உணவிற்காக கையேந்தும் நிலை வரும். உழவன் என்பவன் உலகத்தின் மையம். உழவனை விரும்புவோம், மனித குலத்தை காப்போம். நன்றி.